ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தார்கள். வியாபாரிகள் கடைகளை திறந்தார்கள். ஆனால் அந்த அமைதியை உடைக்க ஒரு கருமேகமாய் ஆபத்து வரப்போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. திடீரென வானம் கருமையாகியது. மின்சாரம் அணைந்தது. ஒரு பெரிய வெடிப்புச் சத்தம். மக்கள் பதறி ஓடினர். அந்த நேரத்தில் நகரத்தின் 4 திசைகளிலும் 4 வீரர்கள் தயாரானார்கள். ஹீரோக்களின் சந்திப்பு. நகர மையத்தில் முதலில் வந்தார் கேப்டன் அமெரிக்கா. அவரது கண்களில் உறுதி. அடுத்ததாக சிரிப்புடன் வந்தார் ஸ்பைடர்மேன். மூன்றாவது பூமியே நடுங்கும் அளவுக்கு ஹல்க் வந்து நின்றார். கடைசியாக இருட்டின் நிழலிலிருந்து வெளிவந்தார் பேட்மேன். நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நகரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் கேப்டன். ஸ்பைடர்மேன் சிரித்து, அப்படியா? அப்போ டீம் பெயர் என்ன? ஹல்க் கத்தினார். ஹல்க் ரெடி. பேட்மேன் அமைதியாக, எதிரியை முதலில் கண்டுபிடிப்போம். ரோபோ தாக்குதல். திடீரென வானத்திலிருந்து பறக்கும் ரோபோட்கள் கட்டிடங்களை தாக்கின. கார்கள் நின்றுவிட்டன. மக்கள் கத்தினர். அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார் ஒரு விஞ்ஞானி, டாக்டர் ஷேடோ. இந்த நகரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சிரித்தார் அவர். தனிப்பட்ட போராட்டம். ஹல்க் தனது வலிமையால் ரோபோட்களை உடைத்தார். ஸ்பைடர்மேன் தனது வலை கொண்டு அவற்றை கட்டினார். கேப்டன் தனது ஷீல்டால் மக்களை காப்பாற்றினார். பேட்மேன் கணினி சிஸ்டத்தை ஹேக் செய்ய முயன்றார். ஆனால் ரோபோட்கள் மீண்டும் எழுந்தன. இது ஒரே மையத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது என்றார் பேட்மேன். ஒன்றுபட்ட திட்டம். உற்சாகமான மியூசிக். அவர்கள் திட்டம் போட்டார்கள். ஸ்பைடர்மேன் டவர் மீது ஏறினார். பேட்மேன் கட்டுப்பாட்டு மையத்தை ஹேக் செய்தார். கேப்டன் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பினார். ஹல்க் ஜெனரேட்டரை உடைத்தார். நண்பர்களுடன் ஹல்க் இன்னும் பலம் என்று சிரித்தார் ஹல்க். டாக்டர் ஷேடோ தனது மெகாலோபோவில் தோன்றினார். நீங்கள் என்னை நிறுத்த முடியாது. போர் தொடங்கியது. கேப்டன் கவனத்தை திருப்பினார். ஸ்பைடர்மேன் கண்களில் வலை வீசினார். ஹல்க் முழு சக்தியுடன் தாக்கினார். பேட்மேன் கட்டுப்பாட்டு சிஸ்டத்தை முடக்கினார். ஒரு பெரிய சத்தம். மெகா ரோபோ நிறுத்தப்பட்டது. சீன். டாக்டர் ஷேடோ தனது தவறை உணர்ந்தார். சக்தி இருந்தால் பொறுப்பு வேண்டும் என்றார் கேப்டன். சீன் 8. நகரம் மீண்டும் ஒளிர்ந்தது. மக்கள் கைகொட்டி வாழ்த்தினர். ஒரு குழந்தை கேட்டது,